ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மார்ச் மாத பலன்கள் பார்க்கலாம். ஜென்ரலாவே இந்த மார்ச் மாதம்னா நம்மளுடைய வீட்டுல இருக்க குழந்தைகள் பொது தேர்வு எழுதக்கூடிய காலகட்டம். சோ பொது தேர்வு எழுதக்கூடிய அத்தனை மாணவ மாணவியருக்கும் சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லபடியா நல்ல பெர்சன்டேஜ் எடுப்பீங்கன்னு வாழ்த்துறேன். மாசி மாதமும் பங்குனி மாதமும் கலந்தது இந்த மார்ச் மாதம். மாசி மாதம்னாலே ஜென்ரலா நமக்கு தெரியும், நிறைய விசேஷங்கள், நிறைய கோயில்களுடைய கும்பாபிஷேகங்கள், திருவிழாக்கள் இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம். மாசி மாதம்னா என்னங்க? மாசுக்களை போக்கக்கூடிய மாதம் மாசி மாதம். பொதுவாக ஜென்ரலா மாசி மாதம் பிறந்தாலும் சரி, மாசி மாதம் ஒரு பெண் ருதுவானாலும் சரி, எந்த தோஷமும் இல்ல, தோஷம் இல்லாத மாதம் அப்படிலாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க. அவ்வளவு விசேஷமான மாசி மாதம் இந்த 15 டேஸ். அதுக்கப்புறம் பங்குனி மாதம் 15 டேஸ். இந்த மாதத்தின் கிரக நிலைகள்னு பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், மீனத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான், சனி பகவான். இந்த மாதத்தினுடைய விசேஷங்கள்னு பார்க்கும்போது மாதத்தினுடைய 2ஆம் நாளே நமக்கு மாசி மகம் தினம் அமைஞ்சிருக்கு. மாசி மகம்னா புனித நீராடுதல் அப்படின்னு பேரு, தீர்த்தமாடுதல். நிறைய கோயில்கள்ல தெப்ப திருவிழா நடக்கும், தெப்போற்சவம் நடக்கும். முக்கியமா கும்பகோணத்துல இருக்கிற மகாமக குளத்துல சூப்பரான விசேஷமான தினமா அன்னைக்கு இருக்கும். அத்தனை புண்ணிய நதிகளும் இறைவனும் அன்னைக்கு புனித நீராடுற நாள். எல்லாரும் நம்மளுடைய பாவங்களை அந்த நதிகள்ல நீர்கள்ல போய் போக்கிக்கிறோம். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்ட நதிகளும் ஆறுகளும் தண்ணீரும் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு அவங்கள சுத்தப்படுத்திக்குவாங்க. எல்லா கோயில்கள்லயும் இருக்கிற தெய்வங்கள் அன்னைக்கு அந்தந்த கோயில்கள்ல இருக்கிற தெப்ப குளத்துல அவங்க புனித நீராடுவாங்க. தெய்வமே வந்து இறங்கின குளத்துல அத்தனை பாவங்களும் போக்கி புனிதமா இருக்கும் அந்த தண்ணி. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல அத்தனை நதிகளும் சேர்ந்து அவங்களுடைய பாவத்தை போக்கிப்பாங்க. சோ நம்மளும் என்ன பண்ணிக்கலாம்னா, நமக்கு பக்கத்துல இருக்கிற குளங்கள், ஆறுகள், கடல் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு தாராளமா அன்னைக்கு புனித நீராடிட்டு வரலாம். எதுவுமே இல்லையா, அன்னைக்கு நார்மலா குளிக்கும் போது எல்லா நதிகளையும் மனசுல நினைச்சு நாம் பண்ண பாவங்கள் எல்லாம் கரைஞ்சு புதுசா ஒரு பிறவி எடுத்த மாதிரி இன்னைக்கு புதிய தினத்தை ஆரம்பிக்கிறோங்கிற மாதிரி தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நார்மலா குளிச்சாலே போதும். எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறவங்க 3ஆம் தேதி நமக்கு ஹோலி பண்டிகை. வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்காக கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் ஹோலி பண்டிகை. 14ஆம் தேதி காரடையா நோன்பு தினம். சத்தியவானுக்காக சாவித்ரி தேவி விரதம் இருந்து நோன்பு இருந்த நாள் தான் காரடையா நோன்பு. சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்துக்காகவும் கணவருடைய ஆயுளுக்காகவும் திருமண வயதுல இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல கணவர் அமையணும்னு வேண்டிக்கிட்டு இந்த காரடையா நோன்பு இருக்கலாம். 19ஆம் தேதி நமக்கு தெலுங்கு வருட பிறப்பு. 21ஆம் தேதி நமக்கு ரம்ஜான் பண்டிகை தினம். உலகம் முழுக்க வாழும் அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சிவஸ்ரீ ஜோதிடம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 27ஆம் தேதி நமக்கு ராமநவமி தினம். இந்த மாதமும் நமக்கு முழுக்க முழுக்க இறையருள் சூழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்ல, கல்விக்கு காரகரான புதன் பகவான் லாபஸ்தானமான கும்ப வீட்டுல அமர்ந்திருக்காரு. இந்த கும்ப வீட்டுக்கு குரு பகவானோட பார்வை இருக்கு. அதனால இந்த டைம்ல எக்ஸாம் எழுதுற அத்தனை மாணவ மாணவியரும் நல்ல பெர்சன்டேஜ்ல மார்க் வாங்குறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. புதுசா நிறைய சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆறதுக்கும் புதிய சாதனைகள் படைக்கவும் அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. இனி 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய அறிஞர்கள், பேர் புகழ் சம்பாதிச்சவங்க, பெரிய பதவியில இருக்க டீச்சர்ஸ், அதாவது ஹெட் மாஸ்டர்ஸ், ஹெச்ஓடி, ப்ரொஃபசர்ஸ், இந்த மாதிரி நல்ல அறிஞர்களா இருக்கக்கூடிய ஒரு ராசி மீனராசி. நல்லா படிச்சிருப்பாங்க. அப்படி படிக்கலனாலும் அனுபவ அறிவு இந்த மீனராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கும். இந்த ஜென்ரேஷன்ல எல்லாருமே படிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா படிக்காதவங்க இருப்பாங்கல்ல, அப்படி படிக்காதவங்களா இருந்தாலும் அனுபவ அறிவு திறமைசாலிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ரலா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. 4ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல இயற்கை சுபரான குரு பகவான் அமர்ந்திருக்காரு. இது ஒரு ஆவரேஜான அமைப்பு தான். உங்களுக்கு பிளஸும் மைனஸும் சேர்ந்தேதான் நடந்துட்டு இருக்கு. அதாவது நிறைய மருத்துவ செலவுகள் பார்த்துட்டு இருப்பீங்க, சந்திச்சுட்டு இருப்பீங்க. எல்லாமே சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்து சரியாயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ செலவா தான் இருக்கும். ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லாம அந்தந்த டயத்துல கடந்து போகக்கூடிய ஒரு மருத்துவ செலவா தான் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் மருத்துவ செலவு. அதே நேரத்துல சுப செலவுகளும் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் 2 வீலர் வாங்கியிருப்பீங்க, இல்ல வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி சுப செலவுகளும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இல்ல வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்திருப்பீங்க, உங்களுக்கோ உங்க குழந்தைகளுக்கோ, இல்ல அட்லீஸ்ட் வீட்டுல ஒரு கணபதி ஹோமமாவது பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளும் கலந்து இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால இன்னொரு 3 மாசம் தான்.
அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை கிடைக்க போகுது. கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க, ஒரு 3 months. ஏன்னா அவர் எப்பவுமே பயிற்சியா இருக்கிறதுக்கு முன்னாடி 1 month பிஃபோராவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்போ ஒரு 3 months மட்டும் இன்னும் கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் உங்களை கையில பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போறீங்க. இப்ப இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசியிலேயே சூரிய பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவான் வந்து அமர்ந்திருக்காரு, அமர்ந்து உச்சமாயிருக்காரு. அப்ப சுக்கிரன் உச்சமானதுனால இந்த மாதம் நீங்க நல்ல பிரகாசமா ஜொலிக்க போறீங்க, அழகா இருக்க போறீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க போறீங்க. சூரியன் வந்ததுனால ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்க போகுது, ஒரு அங்கீகார பதவி கிடைக்க போகுது. 4ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கனால உங்களுடைய சுகம் ஏதோ ஒரு விதத்துல பாதிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்ப சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்தனால இழந்த சுகங்கள் கொஞ்சம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அழகு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த டைம் ஒரு ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பியூட்டிஷியன்ஸா இருக்கட்டும், இல்ல காஸ்டியூம் டிசைனரா இருக்கட்டும், ஒரு துணி கடை வச்சிருக்கவரா இருக்கட்டும், இந்த மாதிரி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காரக தொழில்கள் வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும். ஜென்ரலா மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நல்லவர் இல்ல, ஒரு ஆவரேஜான ஒரு கிரகம் தான். இருந்தாலும் மீன ராசியில தான் சுக்கிர பகவான் உச்சமாவாரு, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. அப்ப இந்த மந்த் உச்சமான சுக்கிர பகவான் உங்களுக்கு நிறைய ஆடம்பர பொருள் சேர்க்கை, ஆடை அணிகலன் சேர்க்கை இதெல்லாம் கொடுப்பாரு. நிறைய மீனராசிக்காரர்களுக்கு அவங்களோட மனைவியால வருமானம், மனைவி அதிகார பொறுப்புக்கு போறது. இப்போ நார்மலா ஒரு கலெக்டர் இருந்தாருன்னா அந்த கலெக்டருக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும், ஆனா கலெக்டரோட ஒய்ஃப்னு சொல்லி மரியாதை கிடைக்கும். அப்போ நீங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க, உங்களுடைய பார்ட்னருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களுக்கு ஈக்குவலா கிடைக்கும். உங்களுடைய பார்ட்னருக்கு, உங்களுடைய கணவனுக்கோ இல்ல மனைவிக்கோ அரசாங்க உத்தியோகம், ஒரு அதிகாரமிக்க பதவி, ஒரு அரசு உத்தியோகம் கன்ஃபார்மா இந்த டைம்ல கிடைக்கும். அரசு வருமானம் உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. இன்னும் சில மீனராசிக்காரர்கள் கலைத்துறையில என்ட்ரி ஆவாங்க. நீங்க நடிக்கிறதுக்காக சினிமா துறையில போகலாம், இல்ல டைரக்ஷன், ப்ரொடியூசர், இல்ல சின்ன திரையான நாடகத்துறைக்கு நீங்க போகலாம். அப்ப நிறைய பேருக்கு கலைத்துறையில ஈடுபாடு பண்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஒரு விதத்துல உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி சில நேரங்கள்ல பாதகாஸ்தானத்தினுடைய வேலையும் செய்வாரு. அப்ப பாதகாதிபதி மறைதலும் நல்லது. ஜென்ரலா புதன் மறைகிறது ரொம்ப நல்லது. ஒரு புதிய கல்வி ஒண்ணு கண்டிப்பா உண்டு. மீனராசிக்காரர்கள் யாராவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணாம இருந்து ஏதாவது அரியர் இருந்ததுன்னா இந்த டைம்ல அரியர் கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க. ஒரு புது டிகிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு தொலைதூர கல்வி படிக்கலாம், இல்ல கரஸ்ல ஒரு கோர்ஸ் பண்ணலாம், இல்ல ஆன்லைன் கோர்ஸ் ஒன்று புதுசா பண்ணலாம். கண்டிப்பா ஏதோ ஒரு கல்வி உங்களுக்கு உண்டு. ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த கல்வி. இப்ப இந்த ராகு பகவான் இன்னும் பிரம்மாண்ட பட்டி கொடுப்பாரு. இப்ப நீங்க படிக்க போற படிப்பு நல்ல பெருசா பெரிய கல்வியா உங்க லைஃப் லாங் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எஜுகேஷனா அமையும். பாசிட்டிவ்ஸ் இருந்தா மைனஸும் இருக்கும்ல. உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல, ஜென்ரலா தனஸ்தானத்து அதிபதி விரயஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறது சிறப்பில்லை. ஏன்னா சும்மாவே பணம் விரயமாயிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதம் இன்னும் விரய செலவு கன்ஃபார்ம். அப்ப இந்த விரயத்தை சுப விரயமா மாத்திக்கணும். ஏதாவது ஈவென்ட் பிளான் பண்றதுன்னா இந்த மந்த் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு காது குத்து நடத்தணும், ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும், இல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் பெருசா செலிப்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்னதா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோயில் போகணும், இல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு டிராவல் பண்ணணும், ட்ரிப் போகணும். இப்படி நீங்களாவே சுபத்துவமா ஒரு செலவை பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி விரைய செலவுகள் பண்ணிட்டு இருக்கிறதுல மீனராசிக்காரர்கள் நம்பர் 1 நிறைய செலவு தான் ஆயிட்டு இருக்கு. அப்ப நீங்களே பிளான் பண்ணி ஒரு சுப செலவா மாத்திக்கிறது நல்லது. அதே நேரத்துல சகோதர காரகனான செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ உங்களுடைய இளைய உடன்பிறப்புகளுக்கு இந்த நேரத்துல ஒரு சுபகாரியம் நடக்கும். திருமணமா இருக்கலாம், ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனா இருக்கலாம், இல்ல அவங்க வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சியா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கலாம். இப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம், ஒரு சுப நிகழ்ச்சி அவங்களுக்காக உண்டு. அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் உண்டு. 7 சதியால பாதிச்சுட்டு இருக்க மீனராசிக்காரர்கள் 30 வயசு கீழே இருக்கவங்க தான் கலவை பண்ணும், அதுக்கு மேல இருக்கவங்க கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துதான் இருப்பாரு. ஏன்னா சனி பகவான் நீதிமான். அப்படிப்பட்ட சனி பகவானுடைய தாக்கமும் இந்த குரு பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா குறைஞ்சிரும். நீங்க நமக்கு 7 சனி இருக்கு அப்படிங்கிறதே நீங்க மறந்துடலாம். அந்த அளவுக்கு சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை சுபத்தன்மையை கொடுக்க போகுது. அதனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு 3 months மட்டும் எப்படியாவது ஆல்ரெடி உங்களுடைய வழக்கமான வேலைகளை பார்த்து கடந்து போயிட்டீங்கன்னா நீங்க தான், உங்களை கையில பிடிக்க முடியாது, நீங்க தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி வந்துடலாம். நானே ராஜா நானே மந்திரிங்கிற நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் உச்சமாக போறாரு. அப்ப நீங்களும் உச்சத்தை நோக்கின பயணம் தான். அப்ப நீங்க நல்லா இருக்க போறீங்க, உங்க ஃபேமிலியில உங்க பார்ட்னர் நல்லா இருக்க போறாங்க, உங்க குழந்தைகள் நல்லா இருக்க போறாங்க. அப்ப குடும்பமா சேர்ந்து என்ஜாய் பண்ண போறீங்க, நல்லா இருக்க போறீங்க. முக்கியமா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நீடேறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மந்த் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய அந்தஸ்து கிடைக்கும், ஒரு புதிய கௌரவ பட்டம் கிடைக்கும். ஆல்ரெடி அரசாங்க உத்தியோகத்துல இருந்தா ஏதோ ஒரு வழியில
சம்பள உயர்வோ இல்ல ப்ரமோஷனோ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தானா, நார்மலான பீப்புள்ஸ்க்கு கிடையாதானா? கண்டிப்பா உண்டு. யாரா இருந்தாலும் ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கும். சீக்கிரமே ஒரு இடமாற்றமும் உண்டு. இந்த மாதம் என்ன மைனஸ்ன்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், விரைய செலவு காத்துட்டு இருக்கு. அந்த விரைய செலவை சுப செலவா மாத்திக்கணும். அது மட்டும் இல்லாம தலைமை கிரகம், ஹீட்டான கிரகம் உங்க ராசியிலேயே சூரிய பகவான் வந்து அமர்ந்திருக்கனால ஒரு சிலருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஏற்படலாம், ஒரு சிலருக்கு தலைவலி ஏற்படலாம். சோ பெரிய எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த மாதம் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் சிவனும் அம்பாலும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பழமையான ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்க ராசியிலேயே சூரிய பகவானும் சந்திரனும் சுக்கிரனும் உச்சமாயிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கைய அவங்க உயர்த்தி கொடுப்பாங்க. சுக்கிரன் எப்படி உங்க ராசியில உச்சமா இருக்காரோ, உங்க ராசிநாதன் எப்படி சீக்கிரமே உச்சத்தை நோக்கி பயணம் பண்ணி உச்சமாக போறாரோ, அதே மாதிரி உங்களைய ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு சேர்க்கிறது இந்த சிவபெருமானோட கையில தான் இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கும் நான் சொல்றது என்னன்னு பார்த்தா, முழுக்க முழுக்க பௌர்ணமி வழிபாடு, பௌர்ணமி கிரிவலம் பெஸ்ட். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா ஐரோஜி. நன்றி, வணக்கம்.